ஹாய் ஹலோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து BMW M1000 XR மாடல் தான். அந்த M1000 வேரியண்ட் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். 1000 இல்லை, இந்த M சீரீஸே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இது ஃபுல் டன் ஆஃப் இந்த கார்பன் ஃபைபர் பேக்கேஜஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த கார்பன் ஃபைபர், ஈவன் இந்த அலாய்ஸு, அந்த மட் கார்டு டேங்க் பக்கத்தில் நிறைய இடத்துல அண்ட் கார்பன் ஃபைபர் அக்சசரிஸ் இருக்குது. நான் போக போக இன்னும் நான் காட்டுறேன். அண்ட் இதோட கீ வந்து இதுதான். நார்மல் மற்ற பைக்ஸில் பார்க்குற மாதிரி தான். அண்ட் இதில் ஒரு மேனுவல் கீ வருதுல்ல, இது வந்து பேக்கில் இந்த சீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த லோகோ வந்து ஒரு பட்டன், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து அலாரம் சிஸ்டம். இந்த 4 இண்டிகேட்டர்ஸும் ஏறி நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஏரோ மார்க்கு இது நம்ம ஜஸ்ட் பாக்கெட்டில் போட்டுறதா மட்டும் போதும். இந்த கீயை ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தோம்னா எம் பேக்கேஜோட இந்த கலர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லைக் இந்த ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ அண்ட் ரெட், இந்த ஒரு காம்பினேஷனில் வித் சம் க்ளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். அண்ட் சில இடத்துல மேட் பேக் அந்த கைண்ட் ஆஃப் இதில் இருக்குது. இங்கே ஒரு ஏர் இன்டேக் இருக்குது. இந்த எல்இடிஸ் பார்த்தோம்னா சேம் அஸ் இந்த பிஎம்டபிள்யூவில் நேரமே பார்த்த மாதிரி தான். லாங் ஒரு எல்இடி வருது வித் பிஎம்டபிள்யூ பேட்ஜிங் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டியூன் லைட் செட்டப். இது போத் சைட்லேயும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, தள்ளி நிற்குது. அண்ட் இதெல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இதில் வருது. பட் இதெல்லாமே மேட் ஃபினிஷ். பட் இது வந்து க்ளாசி, இந்த ஒரு சின்ன ஃப்ரெண்டில் ஒரு ரிங்லெட் மாதிரி இருக்கிறது. அண்ட் இது வந்து நார்மல் இதுதான். அண்ட் ப்ராப்பர் விங்லெட் வந்து சைடில் இருக்குது. அண்ட் இந்த விங்லெட் இதெல்லாமே ஒரு க்ளாசி ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்டில் வர மட் கார்டு வந்து கார்பன் ஃபைபர். சஸ்பென்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து எம் கேலிப்பஸ். அதே மாதிரி அலாய்ஸ் வந்து கார்பன் இதுதான், அதுவும் இங்கே செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கு கார்பனில். எம் பேக்கேஜ் இது வந்து ஸ்டிக்கரிங் தான். இந்த கலர் இருக்குல்ல, சேம் இந்த பெயிண்ட் ஸ்கீம் கூட அப்படியே கம்பைன் ஆகி வர்றது தான். டயர்ஸ் வந்து பெட்லாக்ஸ் ரேசிங் ஸ்ட்ரீட். இதோட சைஸ் வந்து 120/70. அண்ட் 2 ரேடியேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று சேம் லைக் அதர் 1000 சீரீஸில் பார்க்குற மாதிரி. லைக் இது வந்து பிக் ஒன் அண்ட் இது ஸ்மால் ஒன், ரெண்டும் வேறு இது. இது ஃப்ரெண்டில் வர வைசர் வந்து அவ்வளோ ஹைட் கிடையாது. இது வந்து ஒரு சின்னதாக டின் பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த வைசர். பட் நாட் ஹைலி இல்லை, கொஞ்சம் சின்னதாக. சைடில் பார்த்தோம்னா இதுக்கு கலர் தான் சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. லைக் இந்த டார்க் கலர் மாடல் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் ஒன். பட் நார்மல் S1000 XRக்கு வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் உண்டு. இதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு செப்பரேட் பீஸாக தான் இருக்குது இதில். அண்ட் இதில் XR வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் 1000ங்கிறது வந்து முன்னாடி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த எம் ஸ்டிக்கரிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. சேம் இதையும் சின்னதாக எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இன்ஜின் வந்து இதில் BMW மென்ஷன் பண்ணியிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்டில் இந்த சைடில் வந்து ஃப்ரேம் சைடர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ளேஸ் இருக்குது. அண்ட் இதில் கொஞ்சம் ஒயர் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அதுவும் இன்ஜின் பக்கத்தில். பட் அது வந்து செப்பரேட்டாக ஒரு இது போட்டு கிளிக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்ஜின் பக்கத்தில் போகாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் பிரேக் யூஸ் பார்த்தோன்னா எல்லாமே இந்த எம் பேக்கேஜஸில் வர்றது. இதை நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த லிவர் இருக்குல்ல, இது ஃப்ரண்ட்டும் பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோட இதுதான் இங்கே இருக்குது. ஸ்க்ரூ வந்து இதில் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணால் இந்த ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சேம் இந்த லிவர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே ரப்பர் பேடிங் ப்ளஸ் கீழே வந்து ஒரு அலுமினியம் இதில் இருக்குது. அண்ட் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோட லெவலிங் தான் இதில் இருக்குது. கார்பன் ஃபைபர் ஜஸ்ட் ஒரு விரலை தொட்டாலே பிளாஸ்டிக் மாதிரி ஆடுது. இதுவும் கார்பன் ஃபைபர் தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த அக்ரோபோவிக் வந்து இதுக்கு பண்ணுறது அதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கிறது. டிசைன்ட் ஃபார் BMW மோட்டர் வந்து இதுவும் கார்பன் ஃபைபர் தான். ஜஸ்ட்டு நார்மலாக ஆட்டினாலே அந்த மாதிரி இருக்குது. நான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது. அண்ட் இது வந்து ரியர் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண உள்ளது. அண்ட் ரியர் மட் கார்டு கார்பன் ஃபைபர் வித் எம் பேட்ஜிங்கோட இருக்குது. அதில் எக்ஸாஸ்ட் டிப்லேயும் கார்பன் ஃபைபர் போட்டிருக்கு. அண்ட் இந்த டேங்க் இங்கே வர்றது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. அண்ட் இது மட்டும்தான் மெட்டலில் இருக்குது இந்த கவர். அண்ட் இந்த இன்ஜின் வந்து 999cc, 201 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் இது. அண்ட் இதோட விங்லெட்ஸ் நான் காட்டினேன் இல்லை, இந்த இது இருக்குல்ல, இது வந்து 11.4 kg வரை டவுன் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணோம் இந்த விங்லெட். இதில் எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய இது வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை கவர் பண்ணி தான் இந்த ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் இல்லை, கார்பன் ஃபைபர். அண்ட் இந்த அலாவிஸும் சேம் அதே மாதிரி தான் கார்பன் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து சென்சார் பொசிஷன் அதில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி வர்றதும் அது இதுதான், பேட்லாக்ஸு ஸ்ட்ரீட் ரேசிங். அண்ட் இதோட டயர் சைஸ் வந்து 200/155. அண்ட் இதோட கேலிப்பர்ஸ் வந்து BMW மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அது பிரம்போ தான். ஏபிஎஸ் இங்கே எல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் வேறு ஸ்லைடர்ஸ் கொடுக்க வேண்டிய அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி இதில் இருக்குது. இங்கே இதில் வர்றது எல்லாமே. அண்ட் மட் கார்டு வர்ற இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் கிராப் ட்ரைல் வந்து நார்மல் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், இது மெட்டல் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இது ஒரு BMW லோகோ இருக்குது.
இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான். அண்ட் ரியர் சீட் ஓப்பன் பண்ண வேண்டிய கீ ஹோல் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் மேனுவல் கீ போடணும்னு சொன்னது. அண்ட் இதில் செப்பரேட்டாக டெயில் லைட் எதுவும் கிடையாது. இந்த இண்டிகேட்டர் தான் டெயில் லைட்டாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் இதே தான் இண்டிகேட்டரும். அண்ட் இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது. அண்ட் நம்பர் போர்டு வைக்க உள்ள ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் இது அவ்வளோதான். அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா எல்லாமே இந்த சேம் கார்பன் ஃபைபர் தான். அதுக்குள்ள அப்படியே அட்டாச் ஆகி வர்றது ஒரு சிங்கிள் பீஸ். அண்ட் இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த செயின் வந்து ஒரு கோல்டன் பிளேட்டரில் இருக்குது. பிஎம்டபிள்யூ மோட்டர் அந்த பேட்சிங் எல்லாம் போட்டு. அண்ட் இந்த ரியர் சஸ்பென்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் இந்த ஃபுட் பேக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த டிசைனிங் நான் இதில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இட்ஸ் ஸோ நைஸ். 1000 வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது எல்லாமே ஒரு ஏரோடைனமிக்காக நல்லா இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் பேக் பக்கத்தில் வர்றதும் அதே மாதிரி தான். இதுவும் அதுதான். இதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் கியர் லிவர்ஸ் இதையும் நமக்கு ஃப்ரண்ட் லெவல் பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒரு பீஸை. அதோட இது வந்து ஸ்க்ரூ வந்து கீழே இருக்குது. அண்ட் கீழே வந்து எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த லிவர் பக்கத்தில். அண்ட் ஒரு சைட் ஸ்டாண்ட் வந்து செப்பரேட் டிசைன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அஸ் நார்மல் டிசைன். இதுலேயே ஸ்பேஸ் இருக்குது அந்த இது வைக்கிறதுக்கு. ஜஸ்ட் அஸ் அதே சைடு மாதிரி. அண்ட் இங்கேயும் 1-2 இடத்துல ஒயர் எக்ஸ்போசிங் இருக்குது. இந்த எல்லாமே இந்த இன்ஜினில் கனெக்ட் ஆகிறது தான். பட் டேமேஜ் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. இதுலேயும் எம் பேட்ஜிங் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் இதோட சீட் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு நார்மல் ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு அல்கண்டாரா ஃபினிஷ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் எம் பேட்ஜிங் வந்து சீட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிட் சீட் மாதிரி தெரியும். இது வந்து ஸ்ப்ளிட் சீட் கிடையாது. இது வந்து ஒரு சிங்கிள் இதுதான். நானும் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ. அண்ட் இதை ரிமூவ் பண்ணால் வந்து ஒரு சின்ன பீஸ். அண்ட் அதே மாதிரி உள்ள சின்ன கொஞ்சம் புக்ஸ் வைக்கிறது மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்கில் இருக்க மாதிரி தான். பட் கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது ரியர் சைட் கீழே. இதோட டயர் ப்ரெஷர் இந்த இதெல்லாமே சீட்டு கீழே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிக்கரிங் பார்த்தோன்னா இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸு எல்லாமே. பட் இது வந்து ஒரு மேலே ஒரு கோட்டிங் போட்டு விட்ட மாதிரி அது அப்படியே மிங்கிள் ஆகிருக்கு. பட் பின்னாடி வர்றது வந்து செப்பரேட் ஸ்டிக்கர் அது அப்படியே தெரியுது. கீ வைக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து இங்கே ஒரு இடம் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சாலே வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை லாக் பண்ணி லாக் இல்லை இதை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணால் போதும். இது ஓப்பன் ஆகிரும். பட் இது வந்து லாக் ஆகிருக்கு. இது வந்து இதில் ஹின்ஸ்ட் ஆகும். இது இதுலேயே தான் இருக்கும். செப்பரேட் எடுக்க முடியாது. இந்த இடத்துலையே ஒரு சின்ன ஒரு கார்பன் ஃபைபர் பீஸ் இருக்குது வித் எம் பேட்ஜிங்கோட. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே 2 சைடில் வர்றதும் சேம் அதே இதுதான். அண்ட் இதில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்பெசிஃபிக்காக இது இருக்குது. கன்சோல் மேலே வந்து உங்களுக்கு பிஎம்டபிள்யூ அஃபிஷியல் அக்சசரிஸ் இருக்கும். லைக் அந்த ஜிபிஎஸ் கைண்ட் ஆஃப் அந்த இது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. அந்த அது ரிமூவ் பண்ணுறதுக்கு கீ ஹோல் வந்து இங்கே இருக்குது. அது சேம் இதே கீ தான். இது வந்து கீழே சென்ட்ரி ஆனதுனால கீ எங்கேயும் போட வேண்டாம். ஜஸ்ட் இதில் வச்சுட்டா போதும். அண்ட் இது ஆன் பண்ண வேண்டிய பட்டன் வந்து இதாக இருக்குது. நான் லாஸ்ட் ஆன் பண்ணுறேன். இந்த ஹேண்டில் பாரில் வந்து எம் பேட்ஜிங் இந்த எக்ஸ்ஆர் மாடல். அண்ட் இது வந்து ஜாய்ஸ்டிக் ஆஸ் யூஷுவல் அதர் பிஎம்டபிள்யூ மாடல்ஸ் இருக்கிறது தான். அண்ட் லிவர்ஸ் வந்து வித் எம் பேட்ஜிங்கோட இருக்குது. பட் இந்த லிவர் வந்து ஜஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. பட் இதை நம்ம மேலேயும் லிஃப்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ் ஃபேமஸ் 2 லிவர்ஸும் இதே மாதிரி தான். அண்ட் கிளச் வந்து நார்மல் ஒரு ஐடியலான டைட்டில் தான் இருக்குது. இது வந்து ஜாய்ஸ்டிக். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சோல் கோ த்ரூ பண்ண வேண்டியது. இது வந்து மெனு டிடிசி அண்ட் ஹசார்டு. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஹெட்லைட்டோடது வந்து இங்கே இருக்குது. இது வந்து இப்போது லோ பீமில் இருக்குது. இது எடுத்து விட்டால் ஹை பீம், லோ பீம். இது வந்து பாஸ். ஹார்ன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து மோடு. இது வந்து ரைடிங் மோடு வந்து டைரக்ட் அக்சஸ் பண்ணுறது. இது வந்து ஹீட்டட் கிரிப்ஸ் இந்த இது. அண்ட் இது வந்து இன்ஜின் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த இதுதான். கில் சுவிட்ச் எல்லாம் சேர்த்து. அண்ட் ஃபார் த வெயிட் ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல ஒரு சின்ன கவரிங் மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரு ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த 2 சைட்லேயும் வர்றது. அண்ட் இந்த ஃப்ரண்டில் ஒரு சஸ்பென்ஷனும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் எலக்ட்ரானிக்லி. இதாக இருக்குது. ப்ரீலோட் நான் மென்ஷன் பண்ணியிருக்குல்ல அதே தான். அண்ட் இதில் வந்து பிஎம்டபிள்யூ லோகோ இருக்குது. அண்ட் இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் வித் பிஎம்டபிள்யூ லோகோவோட ஸ்டார்ட் ஆயிரும் வித் எம் பேட்ஜிங். அண்ட் ஃபியூல் இல்லாததுனால அப்படி காட்டுது. அண்ட் இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால பாஸ் பண்ணி ஆஃப் நம்ம அதே இதில் இருக்குது. அண்ட் இது பேக் வர்றதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணால் போதும். இது வந்து ரைட் பண்ணும்போது நம்ம பார்க்குற இன்டர்ஃபேஸு. அண்ட் மெனு அக்சஸ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த ஏரோ மார்க் மெனு இருக்கா அதை டவுன் ப்ரெஸ் பண்ணால் போதும். அது வந்து மெனு வந்துடும். இது வந்து டெலிஃபோன் செட்டிங்ஸு. டெலிஃபோன் வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறது, மீடியா, ஃபோனோடது, நேவிகேஷன் வந்து மேப்பு. அண்ட் ஸ்போர்ட் வந்து
அதுக்கேற்ற மாதிரி மாறும். லைக் அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து ஒவ்வொரு மாடல் இருக்குது. வித் அந்த லேப் டைமிங் அண்ட் அதர் செட்டிங்ஸ் எல்லாம் ஈஸியாக இதிலே பார்த்துக்கலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் இதில் போயிட்டோம்னா பேக்கில் வந்தால் மை வெஹிக்கிளில் ஜஸ்ட் பேசிக் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் லைக் பேட்டரியோட இது அண்ட் கூலண்ட் டெம்பரேச்சர் அண்ட் டயர் ப்ரெஷர் ஆக்சுவலி ரிசர்வில் இருக்குது. லைக் நீ பேலன்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் தான் போகும், அதிலே காட்டுது. அண்ட் பேலன்ஸ் ஒரு 2 எரர் மெசேஜ் இருக்குது. பெட்ரோல் தீர்ந்தது. அண்ட் இது ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் லைக் ஜேர்னி பிரேக் இப்போ ஸ்பீட் ரேஞ்ச் கன்சப்ஷன் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ். இது வந்து ட்ரிப் அண்ட் டயர் ப்ரெஷர். இது வந்து சர்வீஸ் டியூ. அவ்வளோதான். அண்ட் இது மோடில் அக்சஸ் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது. இப்போ ரைட்டில் ரைஸில் இருக்குது. அண்ட் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரேஸ். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெயின் தான், அடுத்த ரோடு டைனாமிக், அப்புறம் ரைஸ். அவ்வளோதான். அண்ட் ஹீட்டட் கிரிப்ஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதில் லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. 2, 1. பட் வண்டி ஆன் பண்ண வேண்டியது வரும். அப்போ தான் இது நமக்கு ஃபீல் பண்ண முடியும் கிரிப்போட இது. அந்த மெனுவில் வந்து நம்ம ஒரு செட்டிங்ஸ் பார்த்துட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் லெஃப்ட் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதில் ஓகே பட்டன் கிடையாது. இந்த மெனு பட்டன் இருக்குல்ல, இது கீழே ப்ரெஸ் பண்ணால் அது வந்து அந்த மெனுக்கு உள்ளே போயிடும். அதுதான் ஏரோ மார்க் கீழே காட்டுது. அதே மாதிரி இந்த எக்ஸிட் ஆகுறது வந்து செப்பரேட் எக்ஸிட் பட்டன் கிடையாது. அதுக்கும் இந்த மேலே இருக்க பட்டன் தான். அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்போர்ட்டில் வந்து இந்த ஒவ்வொரு கன்சோல் மாறுதில்ல ஒவ்வொரு மாடலில். அந்த அதோட டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி தான். கீழே ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனோன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாமே வரும். இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி கீழே போய் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். இதை ப்ரெஸ் பண்ணி போனால் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஃபைனல் இந்த செட்டிங்ஸ்லாம் மெயினான விஷயங்கள் நிறைய இருந்து. இதில் அசிஸ்டருக்கு பார்த்தோம்னா டேம்பிங் அது 3 லெவல்ஸ் ஆஃப் இருக்குது. அண்ட் லோடும் அதே மாதிரி தான். தனியாக போனோன்னா ஒரு டைப் ஆஃப் இது கான்ஃபிகரேஷன் ஆகும். அண்ட் வித் பில்லியனோட போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகும். அது நம்ம நேரமே செட் பண்ணுறது தான். அந்த இதில் வந்து 4 மோடு இதில் இருக்குது. அண்ட் அது போக ரேஸ் ப்ரோ 1, 2, 3 இருக்குது. அது வந்து ஆக்சுவலி செலக்ட் பண்ண முடியல. அது வந்து ஆக்ஷன் நாட் பாசிபிள், மேக்ஸ் நம்பர் ரீச்னு காட்டுது. ஆர்டிசி டயர் ப்ரெஷர் வார்னிங். இது வந்து லைட்ஸு ஆட்டோ டே டைம் லைட்டு, லைட் வார்னிங், கம்ஃபர்ட் அண்ட் இண்டிகேட்டர். ஹெச்எஸ்சி ப்ரோ வந்து ஆட்டோவில் இருக்குது. லேப் டைமர், டிபவுன்ஸ் டைம் ட்ரிகர், டிஸ்பிளே டியூரேஷன், ரெஃபரன்ஸு, இது எல்லாமே லேப் டைம் பேஸ் பண்ணி உள்ளது. ஷிஃப்ட் லைட் அது எப்போ ஒரு இது அடிக்கும்ல, அந்த ஆர்பிஎம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி கம்மி பண்ணி வச்சிருக்கு. இருக்க விலை 7000, மினிமம் 7000, எண்டு வந்து 15000 அந்த இதில் இருக்குது. இப்போ தான் பிளிங்க் ஆகும் மேலே ஒரு இது. அந்த அதோட இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரீக்வன்சி லைக் எவ்வளோ கேப்பில் வர்றதுன்னு. இதில் அவ்வளோதான். பிட்லைன் லிமிட்டர் அது வந்து ஆஃபில் இருக்குது. அதோட கான்ஃபிகரேஷன். இது வந்து சிஸ்டம் செட்டிங்ஸு லைக் இந்த டேட்டு டைமு யூனிட்ஸ் அந்த மாதிரி இது அவ்வளோதான். அண்ட் லாங்குவேஜ் யூஸ்வலி ஓகே. கனெக்ஷன்ஸ் மொபைல் கனெக்ஷன், ரைடர் ஹெல்மெட் வித் ப்ளூடூத் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் ஆகும். பேசஞ்சர் ஹெல்மெட்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ், ஸ்டேட்டஸ் லைனிங், கண்டென்ட்டு, ஃபியூல் டேங்க் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகிறது. பைக்கு ஸ்பீடு, டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஸ்பீடு லிமிட் இன்ஃபோ. இது வந்து இன்ஃபர்மேஷன். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். இந்த கன்சோல் இருக்குல்ல அந்த இதுதான். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இதோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பிளிங்க் ஆகும். அது இப்போதைக்கு ஏவிஎஸ் அண்ட் வேறு ஒரு வார்னிங் லைட் இதில் வருது. அண்ட் லெஃப்ட் சைடில் எதுவும் வரல. பட் அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது வர்றதுக்காக. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து மேலே இருக்குது. ஃபியூல் இது வந்து அதுவும் மேலே தான். இது வந்து ஸ்பீடோமீட்டர் இங்கே இருக்குது. இது வந்து டேக்கோமீட்டர். அண்ட் இது வந்து நம்ம டெம்பரேச்சர் காட்டுறது. அண்ட் இது வந்து நேர்மேஷன் ஹீட் இது தான். இது வந்து கிளாக்கு. அண்ட் இது ஆஃப் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு அதே மாதிரி தான். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், அது நார்மலி ஆஃப் ஆயிரும். அண்ட் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அண்ட் இந்த பைக்கோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. என்னோட பைக்கில் உட்காந்தேன்னா கால் எடுத்து உள்ளே போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரியர் சீட் வந்து ஹைட்டில் இருக்கனால. இப்போ உட்காந்தாச்சு. பைக் எடுக்கிறதே கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது. அண்ட் லெக் வந்து ஃபுல் பிளான்டட் கிடையாது. லைக் ஃப்ரண்டில் இது மட்டும்தான் பிளான்டடாக இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அந்த சீட் வந்து நல்ல குஷனாக இருக்குது. நான் இப்போ தான் இவ்வளோ நல்ல குஷனில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்ல குஷனாக இருக்குது பின்னாடி. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வரும்போது சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதர் தன் தட் வேறு பிரச்சனை இல்லை. டேங்கில் இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது. ஃபுட் பெக்ஸ் இந்த பிளேசிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் சைட் ஸ்டாண்டில் இருந்து பைக் லிஃப்ட் பண்ணப்போ கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆச்சு. ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அந்த கன்சோல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வைசர் வந்து எதுவுமே ஹெல்ப் ஆகாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ
சின்னதாக இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சாலும் இவ்வளோ தான் வருது மேக்ஸிமம். அண்ட் இந்த வைசர் மாற்றிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் யூஸ் பண்ணால் மேபி ஹைட் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். இது எலக்ட்ரிக்கல் கிடையாது, மேனுவல் தான். இந்த லிவர் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் லுக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த பைக் வெயிட் ஹேண்டில் பண்ண முடியாமல் இன்கேஸ் கீழே ட்ராப் பண்ணிட்டா இதோட ப்ரைஸ் எல்லாமே டபுள் த காஸ்ட். லைக் இதோட நார்மல் வேரியன்ட் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஹைட் வந்து 178 சென்டிமீட்டர் இருந்து 78, 76 அந்த இது. பட் எனக்கே லெக் வந்து அந்த லெவலில் தான் இருந்து. இந்த பைக்கோட பெகரின் ப்ரைஸ் வந்து 13,850 தினார். அண்ட் இது நார்மல் S1000 XR கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து எம் பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகுறதுனால. அண்ட் எம் பேக்கேஜ் வரதுனால இதோட பெனிஃபிட் என்னதுன்னா, இதோட பவர் வந்து அரௌண்ட் 200 நான் சொன்னேன் இல்லை, இந்த பவர் வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கு கொடுக்குற பவர் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டாப் ஸ்பீடும் இது நார்மல் எக்ஸ்ஆரை விட இதில் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் வெயிட்டு கம்மியாக இருக்கும். லைக் நார்மல் வந்து இதை விட 4-5 கேஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து கம்மி. பட் இதில் கலர் ஆப்ஷன் வந்து இதில் ஒன்று தான் வரும். லைக் இந்த ப்ளூ அந்த ஒரு மற்றதுல தான் நிறைய வரும். பட் இந்த கலர் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. தென் இந்த பைக்குக்கும் இந்த நார்மல் S1000 XR இருக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் அதில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். இந்த வாக் அரவுண்ட் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye.